2011 மீனவர் பிரச்சனைக்காக ஒரு நடிகராக விஜய் குரல் கொடுத்து அந்த பகுதியில பேசியிருக்காரு. இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அடுத்த ஆண்டு அரியணையில் ஏறுவன் என்ற முழக்கத்தோடு இன்று மக்களை வந்து சந்திக்கிறார். நாகை மாவட்டத்துல எந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை விஜய் பேச வாய்ப்பு இருக்கிறதா தாவேக தலைமை சொல்லுது? அதாவது நாகையில மிக முக்கியமான இரண்டு பிரதமான தொழில் வந்து மீன்பிடி தொழில், மற்றொன்று விவசாயம். இதில் வந்து அதிக பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடியதா இந்த மீனவர் சமுதாயத்தினர் வந்து தெரிவிக்கிறாங்க. இவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகளும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாவட்ட நிர்வாகியும் ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை இவர் வந்து தொடர்ச்சியாக அங்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை தலைமைக்கு கொண்டு சென்றதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இலங்கை கடற்படையினால தமிழக மீனவர்கள் வந்து தாக்கப்படுவதும், இலங்கை கடற்படையில் வந்து கைது செய்து அவரோட படகு பறிமுதல் செய்வதும் வாடிக்கையாக வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம இந்த ஃபைபர் படகு மீனவர்கள் வந்து, நாட்டு படகு மீனவர்கள் வந்து கடல்ல செல்லும் போது இந்திய எல்லைக்குள் இலங்கையில உள்ள அந்த ஒரு தமிழ் மற்றும் சிங்களம் பேசக்கூடிய மீனவர்கள் வந்து இவர்களை கடுமையான ஆயுதங்களால் தாக்கி இன்ஜின், ஜிபிஎஸ், வலைகள் பிடித்து வைக்கப்பட்ட அந்த வலைகள் உள்ளிட்டவைகளை வந்து அபகரித்து சென்றதா இந்த தாக்கப்பட்டு கரை திரும்பிய மீனவர்கள் வந்து நம்மளிடம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இது மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளும் வந்து சந்தித்து அவங்க ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி முக்கிய பிரச்சனைகளும் பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து நாட்டின் முதுகெலும்பான இந்த விவசாயம் வந்து இது கடமடை பகுதி, அது வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் தான் இந்த நாகை மாவட்டம். அதனால இந்த விவசாயம் குறித்தும் விவசாயத்தோட கட்டமைப்பு குறித்தும் இங்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு முக்கியமாக பேச இருக்கிறதா தெரிகிறது. மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனையை பற்றி விஜய் பெருமளவுல பேச வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நம்ம காட்சிகளை பார்க்கின்றப்ப தொண்டர்கள் கூட நகர்ந்து போக முடியாத அளவிற்கு கூட்டம் அங்க இருக்கு. போன முறை திருச்சியில விஜய் சென்ற பரப்புரை வாகனம் மெல்ல மெல்ல நகர்ந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு பரப்புரை கூட்டத்துக்கு வர. இப்ப பரப்புரை காலத்துல விஜயோட வாகனம் செல்வதற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் உள்ளன? அதாவது இப்ப தற்போது திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியிலிருந்து பரப்புரை வாகனத்தில் புறப்பட்டு இருக்கிறவர் வந்து கீழூர் வழியாக புத்தூர் அண்ணா சிலைக்கு வந்துருவாங்க. இங்கு காவல்துறை தொண்டர்கள் வந்து தயாரா இருக்காங்க. அவரோட வாகனத்தை வந்து சரியாக அவர் வந்து பரப்புரை மேற்கொள்ளும் இடத்துல நிறுத்துவதற்காக அந்த இந்த இடங்கள்ல வந்து சுற்றி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. இந்த அண்ணா சிலையும் வந்து பெரியார் சிலையும் பாக்குறோம்ல, இதன் அருகேதான் வந்து வடக்கு தெற்கு நோக்கி இந்த வாகனம் வந்து நிற்க போகுது. இந்த வாகனம் நின்று இங்கு பரப்புரையை மேற்கொண்ட பிறகு வேளாங்கண்ணி நோக்கி சென்று அதே மறுபுறத்துல வந்து ரயில்வே மேம்பாலம் இருக்கும். அந்த மேம்பாலம் மார்க்கமாக கீழிறங்கி மீண்டும் அதே திருவாரூர் சாலையில் சென்று திருவாரூரில் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார்.